என் போல் எத்தனையோ இதயங்களை இயங்க வைத்த நீங்கள் ஒருத்தியிடம் உங்கள் இதயத்தை பறிகொடுத்ததை பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டேன். மகிழ்ச்சி. உங்களை போன்ற கலைஞர் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது பூரணமாக அவளை பற்றி அறிந்து மணப்பதே உத்தமம். நீங்கள் மணக்கப் போகும் லதா உங்களிடம் மறைக்கும் உண்மை என்னவென்று தெரியுமா? அவள் ஏற்கனவே ரொம்ப அனுபவப்பட்டவள். காதலில் மட்டுமல்ல, கருக்கலைப்பிலும் கூட. லதா வீட்டின் பக்கத்தில் வீட்டில் குடியிருந்த வாசு பீதாம்பரத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்தது. அதனால் லதா கருவுற்றாள். அவளுக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் டாக்டர் சந்தான பாலன் என்பவர் மூலம்தான் கருக்கலைப்பு செய்யப்பட்டது. கருவுக்கு காரணமான வாசு பீதாம்பரம் தற்போது சேலத்தில் இருக்கிறார். இது விலாசம் இல்லாத மொட்டை கடிதம் அல்ல என்பதற்காக தான் கீழே விவரமாக வாசு பீதாம்பரத்தின் விலாசமும் கருக்கலைத்த சந்தான பாலன் விலாசமும் தந்திருக்கிறேன். தீர விசாரித்து தெளிவு பெற்ற பின் லதாவை மனம் செய்து கொள்ளுங்கள். திடீர்னு வந்து நிக்கும் என்னால நம்பவே முடியல. ஒருவேளை சதா உங்க நினைப்பிலே இருக்கிறதுனால பிரம்மையான் சந்தேகமா இருக்கு. இது நிஜமா கனவான்னு சந்தேகம் இருந்தா என்ன அணைச்சு பாரு, உண்மை தெரியும். ஓய், இந்த வீட்டுல யாரு இருக்கா? ஏன் இல்ல, காலியா இருந்தா நான் குடியிருக்கலாம் பாரு. காலையில இருந்து உன்னையே பாத்துட்டு இருக்கலாம். இப்ப யாரும் இல்ல, கொஞ்ச நாள் காலியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? வாசு பீதாம்பரம்னு ஒருத்தர் இருந்தாரு இங்க. அவர் இருந்தப்ப ரொம்ப கலகலப்பா இருக்கும். உங்களை மாதிரியே தான் எப்பவும் ஜாலியா இருப்பாரு. சேலத்துல ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு அங்கேயே போயிட்டாரு. இப்ப சேலத்துலதான் இருக்காரா? ஆமா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ் மேன். லதா, வந்த விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு பெங்களூர் போயிட்டு வரேன். பெங்களூருக்கா? ஆமா, ஒரே ஒரு நாள்ல திரும்பிடுவேன். சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? பின்ன நான் அங்கேயே தங்க போறேன். வரேன். உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் I'll really miss you. எனக்கும் அப்படிதான். வரட்டுமா? என்னங்க வராம போறீங்க? மாமியார் வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது. பெங்களூர் போய் ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வரேன். பாய். மாமா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க. ஐ அம் வாசு பீதாம்பரம். நீங்க? என் பேரு ரகுராமன். நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க மெட்ராஸ்ல இருக்கும்போது உங்க பக்கத்து வீட்டுல லதான்னு ஒரு பொண்ணு இருந்தாலே, ஞாபகம் இருக்கா? லதாவையா சொல்றீங்க? அவ ரொம்ப தங்கமான பொண்ணாச்சே. ஒண்ணும் இல்ல சார், லதாவை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. அதனால அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். சார், லதா பழகிறதுக்கு குழந்தை மாதிரி, ஆனா கேரக்டர்ல நெருப்பு. அவகிட்ட யாரும் நெருங்க முடியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் சார். குணத்துல அவ வைரம். கல்யாணமாகி நிறைய குழந்தைய பெற்றுக்கிட்டவங்க அபார்ஷன் பண்ணிக்கிறதால தப்பு இல்ல. கல்யாணம் ஆகாதவங்க செஞ்சாதான் அது கொலை குத்தத்துக்கு சமம். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்க எப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான். எனக்கு வேண்டியவங்க பொண்ணுன்னு லதான்னு பேரு. லதாவா? ஆமா சார், லதாவோட தோழி ஒருத்தி எவங்கிட்டே ஏமாந்து கர்ப்பம் ஆயிட்டா. லதா தான் அவளை இங்க கருக்கலை செய்ய அழைச்சிட்டு வந்தா. நான் தான் ஆப்ரேட் பண்ணேன். மறுநாளே அந்த பொண்ணு செத்துட்டா. அன்னையில இருந்து அபார்ஷன் செய்யறது இல்லைன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். அப்போ நீங்க அபார்ஷன் பண்ணது லதாவுக்கு இல்லையா? அவளை பத்தி தப்பா நினைக்கிறதே ரொம்ப பாவம். ஆமா, லதாவை பத்தி திரும்ப திரும்ப கேக்குறீங்களே, நீங்க யாரு? என் பேரு ராஜேந்திரன். என் ஃப்ரெண்டு தான் லதாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்படியா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. லதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா ரியலி ஹி இஸ் வெரி லக்கி சார். தேங்க்யூ டாக்டர்.
என்ன அவசர அவசரமா கூட்டு வந்தீங்க. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். அதை கொண்டாடதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். போன காரியம் முடிஞ்ச சந்தோஷமா? நான் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாவே முடிஞ்சிச்சு. நானும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? நீங்க பெங்களூர் போயிட்டீங்கல்ல, திடீர்னு எங்க மாமாவும் அத்தையும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்ன விஷயமா? அவங்க பையன் பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஓஹோ, உன்னோட காதலுக்கு அர்த்தம் இதானா? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. பரவாயில்ல, வரேன். என்னங்க, நான் கட்டிக்க போறவரோட பேரை கேட்கவே இல்லையே. எனக்கு ஒண்ணும் தெரிய வேணாம். ஆனந்த், அதுதான் அவரோட பேரு. ஐயோ, சரியான மண்டு நீங்க. நான் மாமா அத்தைன்னு சொன்னது உங்க அப்பா அம்மாவை தான். அப்படியா? ஐயோ. லதா, லதா, உனக்கு இன்னைக்கு விடுதலை, வாமா. போமா, இந்த ரூம்ல ட்ரெஸ் மாத்திக்க. உன்னோட தண்டனை காலம் முடிஞ்சு இன்னைக்கு விடுதலை ஆகுற. இதுல ஒரு கையெழுத்து போடு.